தரவில்லை என்று இப்போதுதான் தெரிகிறது. என்னவென்றால், எந்தவித அரசியல் சாயமும் இல்லாமல் அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதில் அமைச்சர் அவர்கள் குறியாக இருந்தார். வழிமுறைக்கிறவன் சம்பத்தாக இருந்தாலும் இடமில்லை என்று துணிச்சலாக முடிவெடுத்தார். இன்னைக்கு ஒரு மாநாடு அவர்கள் நடத்துகிறார்கள். எங்க மதுரை 6 படை வீடு இப்பொழுது அவர்கள் கையில் இருப்பது மாதிரி கனவு காணுகிறார்கள். பழமுதிர்ச்சோலை இருக்கிற தொகுதி திமுக வென்ற தொகுதி. திருப்புறங்கந்தம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வென்ற தொகுதி. என் பெருமைக்குரியவர்களை 6 படை வீட்டிலே திருத்தணி வேலவன் குன்றம் என்கிற திருத்தணி திமுக வென்ற தொகுதி. எல்லாவற்றிற்கு மேலாக ஒன்றை சொல்லுகிறேன், சுவாமிமலை. அந்த சுவாமிமலை தஞ்சையில் இருக்கிறது. அந்த சுவாமிமலையில் வெற்றி பெற்றது யார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால். 6 படை வீட்டிலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். பழனியிலும் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்பொழுது இவர்கள் முருகன் பெயரை சொல்லி ஒரு அரசியல் செய்கிறார்கள். ஏன்? அயோத்தி பெயரை, ராமர் பெயரை சொல்லி அரசியல் செய்த அந்த அனுபவத்தில் அவர்கள் தப்பாட்டம் ஆடுகிறார்கள். நாங்கள் சம்பத் எழும்பூரில் பதிவு செய்கிறேன், நீங்கள் ராமன் பெயரை சொல்லி அயோத்தியில் அரசியல் செய்தீர்கள். ஆனால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தி உள்ளிட்ட ஃபைசாபாத்தில் பிஜேபி கட்சி வீழ்த்தப்பட்டது. இதுதான் நாளைக்கு முருகன் பெயர் சொல்லி கடை நடத்துகிற உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் யார் முருகனுக்கு உரிமை கொண்டாட? நாங்கள் சபை கேட்கிறேன். ஊடகங்கள் வந்திருக்கின்றன. முருகனை வைத்து அரசியல் செய்கிறீர்களே, முருகன் மதத்தின் தலைவனா இனத்தின் தலைவனா? முருகன் இனத்தின் தலைவர். நீங்க கதை விட்டீங்க, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன் சுப்பிரமணிய, கார்த்திகேயன், கார்த்திகை பெண்களுக்கு பெற்றெடுத்தவன், அதெல்லாம் கிடையாது. முருகன் குறிஞ்சி நிலத்தில் தான் தமிழர்கள் வாழ்க்கையை தொடங்கினார்கள். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடம். அந்த மலையும் மலை சார்ந்த இடமும் ரொம்ப எழிலாக இருக்கும். மனிதன் முதல்ல அங்கதான் பிறந்தான், மலையில. மலை அழகாக இருக்கிறது, பச்சை மலை. அதன் உச்சியில் இருந்து வெள்ளி அருவி, துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள், எங்கே பார்த்தாலும் மரகத பட்டு பெயர்த்து இருப்பது போன்ற பேரழகு. இந்த மலையே இவ்வளவு அழகாக இருக்குமானால் இந்த மலையை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பான் என்று எண்ணி ஒரு அழகான கடவுளை அவர்கள் புனைந்து வழிபட்டார்கள். அதுதான் முருக வழிபாட்டினுடைய தொடக்கம். முருகன் அல்லது அழகு என்று தமிழ் தென்றல் திருவிக்கா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதை வாங்கி பிஜேபி கட்சியினர் படிக்கலாம். நீங்கள் படிக்க மாட்டீர்கள், நீங்கள் நடிக்கலாம் என்று நம்புகிறீர்கள். படிச்சு பாருங்க. 10 பாட்டில் முதல் பாட்டு திருமுருகாற்றுப்படை, நக்கீரர் எழுதியது. படிச்சிருக்கீங்களா? திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே குதித்தான் அருணகிரிநாதர். அவரை கரங்களில் ஏந்தினான் முருகன். என்னை பற்றி பாடி என்றான். அப்பொழுது அருணகிரிநாதர் சொன்னார், நான் பாடர் ஏன், படிப்பர் ஏன், பள்ளிக்கூடம் நானர் ஏன், ஏடர் ஏன், எழுத்தர் ஏன், என்ன பாட சொல்றேன், என்ன தெரியும்னு கேட்டால ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை அவனுடைய நாக்கில் எழுதிய உடனே அருணகிரிநாதர் முத்தை திரு பத்தி திருநகை அத்தைக்கிறை சத்தி சரவணம் முத்திக்குரு வித்துக்குருவர் என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூருக்கு தவறு மடிவேட 10 தடை தத்தக்கடையோடு ஒற்றைக்கிரி பற்றை பொருது பட்டப்பகல் வெட்ட தீரில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெற்றத்தகு புரள் கட்சி திறவது ஒரு நாளேன்னு பாடுதான். மாநாட்டுக்கு யோகி ஆதித்யநாத் வரான். இதை படிக்க சொல்லு, ஜன்னி வந்து செத்துருவான். பாம்பன் சுவாமிகள் அவர் எழுதுற சண்முக கவசம் உனக்கு தெரியுமா? வயிற்றிலே வலி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பகழிக்கூத்தருடைய வயிற்று வலியை திருச்செந்தூர் முருகன் தீர்த்தான். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் எழுதினார். பகழிக்கூத்தர் உங்களுக்கு தெரியுமா? வாய் பேச முடியாத ஊமையாக இருந்தான் குமர குருவரன். திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டார்கள். என் பெருமைக்குரியவர்களே, அஷ்டபிரபந்தங்கள் தந்தது மட்டுமல்ல,
வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற குமாரசுவாமி முருகனுக்கும் பிள்ளைத்தமிழ், மீனாட்சிக்கும் பிள்ளைத்தமிழ் எழுதினார் குமரகுருபர். உங்களுக்கு தெரியுமா? வேல் விருத்தம் அருணகிரிநாதர் எழுதினார் தெரியுமா? கந்த சஷ்டி கவசத்தை படிக்கப் போகிறீர்கள். பாம்பன் சுவாமிகள் எழுதிய சண்முக கவசத்தை படிப்பீர்களா? இந்த நாடகம் எத்தனை நாளைக்கு? உங்களுக்கு எப்பொழுதாவது ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது. வரலாற்று முருகனா இல்லை பிராண முருகனா என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. பத்துப்பாட்டில், பரிபாடலில், அகநானூற்றில், புறநானூற்றில் இதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. எனக்கு பேசுவதற்கு நேரம் இல்லை. ஒரு அரசியலை அவர்கள் செய்வார்கள். அவர்களுக்கு ஒரு கருவி தேவைப்படுகிறது. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோடு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தியை சுட்டுக் கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுடைய பெயர் இந்து மகா சபா. பாபர் மசூதியை உடைத்து நொறுக்கினார்கள் கரசேவை செய்து. அப்போது அவர்களுக்கு பெயர் கரசேவகர்கள். குஜராத்தில் 3000 முஸ்லிம்களை படுகொலை செய்தார்கள். அப்போது அவர்களுக்கு பெயர் விஸ்வ இந்து பரிஷத். ஒரிசாவில் கிரகாம் பெல் என்கிற ஒரு வெளிநாட்டு பாதிரியார் தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்ய வந்த பொழுது அவரையும் அவருடைய பெண் குழந்தைகள் இருவரையும் தீயிலிட்டு கொன்றார்கள். அப்போது அவர்களுக்கு பெயர் பஜ்ரங் தள். தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட மாதர்வாகன் தினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு உயிரிழந்தாள் எழுத்தாளர் கௌரி லங்கேஷ். அவளுடைய வீட்டு முற்றத்தில் பட்டப்பகல் 12 மணிக்கு கொல்லப்பட்டார். அப்பொழுது அவருடைய பெயர் ஹனுமன் சேனா. அக்கலக் படுகொலை செய்யப்பட்டார். அப்போது அவர்களுக்கு பெயர் கோரஷ்கோ. என் பெருமைக்குரியவர்களே, கிறிஸ்தவ பள்ளிகளை உடைத்து நொறுக்கினார்கள், சூறையாடினார்கள். அவர்களுக்கு அப்போது பெயர் வனவாசி கல்யாணம். மாட்டுக்கறியை தலித்து மக்கள் தின்றார்கள் என்று சொல்லி தலித்துகளினுடைய வீடை சூறையாடி மாட்டுக்கறியை தின்றாயா என்று கேட்டு நைய புடைத்து கொன்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பெயர் ஹிந்து ஜாக்கர் மஞ்ச். கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் வேட்டையாடப்பட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பெயர் ராஷ்டிரிய பஜ்ரங் தள். பெரியார் சிலையின் மீது காவி பூசினார்கள். பெரியார் சிலையை களங்கப்படுத்தினார்கள். அப்போது அவர்களுக்கு பெயர் பாரத் சேனா. பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை அணிவித்தார்கள். அப்போது அவர்களுக்கு பெயர் இந்து முன்னணி. வாக்கு கேட்க வருகிற பொழுது அவர்களுக்கு பெயர் பாஜக. இப்பொழுது திமுகவை வீழ்த்துவதற்கு அவர்கள் முருகனை துணை கொள்ளுகிறார்கள். முருகன் உங்களுக்கு துணை நிற்க மாட்டான். முருகன் அப்படி ஒரு முடிவெடுத்தால் அவன் திமுகவைத்தான் ஆதரிப்பானை தவிர உங்களை ஆதரிக்க மாட்டான். ஏனென்றால் அன்றைக்கு சிவபெருமானிடத்தில் நாரதர் ஒரு கனி கொண்டு வந்து கொடுத்தார். யாருக்கு கொடுப்பது என்று சிவபெருமானுக்கே கணபதிக்கு கொடுப்பதா முருகனுக்கு கொடுப்பதா என்ற ஒரு தயக்கம். எதற்கும் ஆதிபராசக்தியிடம் கேட்டுவிடலாம் என்று பராசக்தி அன்னையிடத்திலே சிவன் கேட்டான், கணபதிக்கு கொடுக்கவா முருகனுக்கு கொடுக்கவா என்று. அப்பொழுது அம்பாள் சொன்னாள், உலகத்தை யார் சுற்றி வருகிறானோ அவனுக்கு முதலில் கொடுங்கள் என்று அம்பாள் சொன்னாள். உலகத்தை சுற்றி வந்தால் கனி கிடைக்கும் என்று எங்கள் முருகன் அன்றைக்கு மயில் மீது ஏறி உலகமெல்லாம் சுற்றினான். ஆனால் கணபதி உலகத்தையே சுற்றவில்லை, தந்தை தாயை சுற்றிவிட்டு கனி கேட்டான். அப்பொழுது சிவபெருமான் சொன்னான், தந்தை தாயை சுற்றினாலும் உலகத்தை சுற்றியதற்கு சமம் என்று. இடம் விட்டு நகராத கணபதி அந்த கனியை வாங்கி கொண்டான். முருகனுக்கு அது கிடைக்கவில்லை. முருகன் சொன்னான், நான் நியூயார்க்கில் 4 நாள் இருந்தேன், கணபதி வரவே இல்லை. ஆஸ்திரேலியாவில் 2 நாள் இருந்தேன், கணபதி வந்ததாக யாரும் தகவல் சொல்லவில்லை. உழைக்காமலே இருந்த அவனுக்கு எப்படி கொடுத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, தந்தை தாயை சுற்றினாலும் உலகை சுற்றியதற்கு சமம் என்று இருக்கிறது, அதனால கொடுத்தோம் என்று சிவபெருமான் சொன்ன பொழுது, உங்கள் தயவில் இனிமேல் நான் வாழ முடியாது, உங்களை விட்டு விலகுகிறேன். குன்றிருக்கும் இடமெல்லாம் இந்த குமரன் இருப்பான், என்னை நேசிக்கிறவர்கள் குன்றிருக்கும் இடம் நோக்கி வாருங்கள் என்று அழைத்தான். முதலில் பெற்றோரை மறுதலித்து அன்றைக்கிருந்த அரசியல் சட்டத்தை எதிர்த்து
தனிநாடு கேட்டவன் முருகன். அந்த முருகன் அன்றைக்கு அவன் திமுகவின் செயற்குழு உறுப்பினராக இருந்தால் அந்த முருகனை வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள். அந்த முருகன் எங்களைத்தான் காப்பாற்றுவனை தவிர இந்த காலி பயிர்களை முருகன் நம்ப மாட்டான் என்பதை மட்டும் பதிவு செய்து தம்பிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு இடம்பெற்று விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.